நமஸ்காரம். இன்னியோட ப்ராவர்ப், இட் ஸ்டார்ட்ஸ் வித் ட்ரீம்ஸ். ட்ரீம்ஸ் கிரியேட் டிசையர்ஸ். டிசையர்ஸ் கிரியேட் டிட்டர்மினேஷன் which leads to our destiny. பியூட்டிஃபுல்ங்க. ஸோ ஆரம்பமே என்ன? நம்மளோட கனவுகள். ஸோ கனவுகள் தான் நம்மளோட எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்கிறார். மெயினாக வெற்றி, டெஸ்டினி அப்படின்னா நம்ம என்ன அடையணும் அப்படிங்கிறத அது கண்டிப்பாக போய் நம்ம அடைஞ்சிருவோம். எப்படி? ஃபஸ்ட்டு நம்ம கனவு. இந்த கனவு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு குட்டி கதை, என்னோடய கதையாக தான், வேறு இன்னும் கதையெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் ஃப்ளைட்டில் போகணும், ஏரோப்ளேனில் போகணும் அப்படின்னாலே அது ஒரு பெரிய ஒரு கனவு. அப்போல்லாம் இட்ஸ் லக்ஸுரி. அப்போ இந்த ஃப்ளைட்டில் போனோம். முன்னாடி காலத்துலலாம், எனக்கு தெரிஞ்ச காலத்துலலாம் பஸ்ஸு தான் எங்களுக்கு. நடந்து போனோம், விட்டால் பஸ்ஸில் போகணும். ஆட்டோவில் போகிறதே லக்ஸுரி. அப்புறம் கார். ஃப்ளைட்டு அப்படின்னா கேட்கவே வேணாம், ரொம்பவே ஆசைப்பட்டிருக்கணும். ஸோ அப்போல்லாம் சின்ன வயசுலலாம் எங்களுக்கெல்லாம் ஃப்ளைட்டில் போகணும். அந்த ஃப்ளைட்லலாம் அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் அழகாக ட்ரெஸ் பண்ணிகிட்ருப்பா, அவளெல்லாம் பார்க்கணும். அப்புறம் ஃபஸ்ட்டு அவள் சாக்லேட்ஸ்லாம் கொடுப்பாள். சின்ன வயசில் நமக்கெல்லாம் உடனே சாக்லேட் தானே. அப்போ அந்த சாக்லேட்லாம் நம்ம அவள் ஒன்றுமே சொல்ல மாட்டா, அவள் காமிப்பா. எல்லாம் நிறைய பேர் சொல்லி நமக்கு என்ன, அப்போ அது நமக்கு ஒரு ஆசை உண்டி நம்ம அது கனவு கண்டுறோம். சாக்லேட் ட்ரேவை காமிச்ச உடனே நம்ம எவ்வளோ வேணால் நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் சொல்ல மாட்டா. அண்டு எல்லா சாக்லேட்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாம் கலந்தாப்பில் இருக்கும், ஜெம்ஸ் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு என்னென்னா ஒரு ஆசையை நிறைய பேர் சொன்னவொடனே நம்ம அப்படியே பறந்து போகிற மாதிரி ஒரு கனவு கண்டுறோம். அப்போது அந்த பறந்து போகிற மாதிரி கனவு காண்றது இங்கே மனசில் போய் பதிகிறது. நம்ம ஃப்ளைட்டில் போகணும், நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்கிறது நம்மளோட டிசையர். அது அப்படியே அந்த கனவை பண்ணி நம்ம அப்படியே போய் சாக்லேட்லாம் அப்படியே அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் அழகாக இருக்கா, அப்படியே அவகிட்டேருந்து சாக்லேட்லாம் வாங்கிக்கணும். அப்புறம் அவள் கொடுக்குற அப்போல்லாம் ஃப்ரீ சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிலாம் ஒரு ஆசை. அப்போ என்ன ஆகுது? அப்போ நம்ம எப்படியாவது ஃப்ளைட்டில் போகணும், அந்த டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது என்னென்னா குறிக்கோள், ஃபோக்கஸ். எப்படியாவது போகணும், ஏதோ ஒரு சான்ஸை வச்சு யார் கூட்டின்னு போனாலும் நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான ஒரு ஆசை. டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது வெறித்தனமான ஒரு ஆசை. சரி, அப்போது நம்ம ஃப்ளைட்டில் யார் மூலமாகவோ எப்படியோ ஒரு சான்ஸ் கிடச்சி நம்ம ஃப்ளைட்டில் போயிட்டோம். அதே மாதிரி சாக்லேட்லாம் வாங்கி அப்படிலாம் நிறைய சாப்பிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஏரோப்ளேனில் அப்படி அந்த டேக் ஆஃப் போகும்போது அதெல்லாம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுறோம். அப்போது டெஸ்டினி அப்படியே நம்ம எங்கே டெஸ்டினின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு தனி உலகத்துக்கு நம்ம போயிடுவோம். பிகாஸ் நம்மளோட ட்ரீமை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அடைஞ்சிட்டோம். அப்படிங்கும்போது எல்லையில்லாத ஆனந்தம், இதுதாங்க டெஸ்டினி அப்படிங்கிறது இது அந்தந்தக்கேற்ற மாதிரி. இப்போ படிப்புன்னா வேறு மாதிரி. இப்போ நான் சொன்னது ஏரோப்ளேனில் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது அது ஒரு இது. ஸோ இந்த டெஸ்டினிங்கிறது அந்தந்த இடத்துக்கேற்ற மாதிரி மாறிண்டே வரும். ஆக மொத்தம் நம்ம ஃபஸ்ட்டு கனவு காணணும். அந்த கனவு காணக்கப்புறம் அதை நிஜமாக்கிறதுக்கு என்ன ஆகும்? அந்த ஆசையை தூண்டும். நம்ம எப்படியாவது நம்ம ஃப்ளைட்டில் போனோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? ஃப்ளைட் இப்படி இருக்கும்ல, ஃப்ளைட்டு மேலே இப்படி எழுதியிருக்கும், அதுக்கு ஒரு 4 வீல்ஸ் இருக்கும், இவ்வளோ பெரிய வீல் இருக்கும், அப்புறம் ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் இருப்பாள். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஏரோப்ளேனில் போய் ஏறுறதுக்கு லேடர் வரும். இதெல்லாம் நம்ம கனவு கண்டிருக்கோம். நம்ம அப்படிலாம் இந்த கலர் ஃப்ராக்கை போட்டுன்னு நம்ம போய் அங்கே இது பண்ணோடனே அவள் நமஸ்தே அப்படிம்பா, நம்மளும் நமஸ்தே சொல்லணும். இப்படிங்கிற ஒரு சின்ன ஆசைகள்லாம் நம்ம இதாகும் இல்லையா? அப்புறம் என்ன ஆகும்? டிட்டர்மினேஷன். எப்படியாவது நம்ம போயிடணும். சரி, இது என்ன இந்த ஆசைகள்லாம் நம்ம சரி பண்ணோம்ல, இந்த லேடரில் போகணும், அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ராக்கை இந்த மாதிரி கலர் ஃப்ராக்கை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்த லேடரில் போகிறோம். அப்புறம் அந்த ஏர் ஹோஸ்டர்ஸை நமஸ்தே சொன்னால் நம்மளும் நமஸ்தே சொல்லணும். அதுக்கப்புறம் சாக்லேட் கொடுத்தா நிறைய சாக்லேட் வாங்கிக்கணும். இப்படிலாம் அந்த டிட்டர்மினேஷன், அது எப்படியாவது. ஸோ அந்த ஆசைகள்லாம் வச்சு நம்ம ஏரோப்ளேனில் கிளம்பியாச்சு.
அப்போது விச் லீட்ஸ் டு அவர் என்ன சொல்கிறது டெஸ்டினி. நம்ம அந்த ஆனந்தத்துக்கு போகிறதுக்கு இந்த டிட்டர்மினேஷன் இஸ் அ பிரிட்ஜ். இந்த டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது அந்த ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸுக்கு தான் நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், எல்லாரையும் நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, நம்ம கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்ம் மெடிடேஷன், ரேக்கி, முத்ராஸ், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் ப்ராணிக் ஹீலிங் நிறைய இருக்குங்க. இதெல்லாம் நம்ம கற்றுண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபோக்கஸை நம்ம மாற்ற மாட்டோம். ட்ரீம் எல்லாரும் தான் காண்றா. ட்ரீம் இட்ஸ் ஓப்பன் இன் த ஏர். யார் வேணால் இது பண்ணலாம். நான் இப்படி உட்காந்து கூட நான் அப்படின்னு நினைக்கலாம், இந்த வானத்தில் அழகாக அப்படி பறந்தால் இப்படி இருக்கும். ஸோ இந்த ட்ரீம் காண்றது தப்பு கிடையாது. ஆனால் அந்த அடையணும் அப்படிங்கிற குறிக்கோள் டிட்டர்மினேஷன் இருக்குது பாருங்க, அதுதான். அதை எந்த எக்காரணத்தை கொண்டும் என்ன மாதிரி ஒரு ஹர்டில் வந்தால் கூட அதை மனசை அந்த குறிக்கோளை அப்படியே ஃபோக்கஸாக வச்சுக்கணும். இந்த ஃபோக்கஸாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்மில் ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நிதானமாக நம்ம எப்படி கையாளணும், இந்த மாதிரி பண்ணினா இந்த மாதிரி நம்ம அடையலாம் அப்படிங்கிற இதெல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதுதாங்க நான் அடிக்கடி சொல்கிறது. கண்டிப்பாக அப்போ சின்ன வயசில் அந்த ஃப்ளைட்டுங்கிறது ஒரு பக்கம் நான் என்னோடய குட்டி கதையை நான் சொன்னேன். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் போயிட்டு வந்தோம். ஸோ அது நடந்து போச்சு. பட் இது நாட் ஒன்லி அந்த மாதிரி எல்லா டைம்லேயும் நம்ம கனவு காணணும். அந்தந்த ஸ்டேஜில் நம்ம கனவு காணணும். இப்போ கூட என்னோடய கனவு ஒன்று இருக்குது. அந்த கனவு நான் அடையணுமானா கண்டிப்பாக அந்த ஃபோக்கஸை நான் செதறக்கூடாது, டைவர்ட் ஆகிடக்கூடாது. அந்த டிட்டர்மினேஷனோடு இருக்கணும். அந்த ஃபோக்கஸோடு இருந்தால் தான் நான் ஆசைப்பட்டதுக்கு நான் அளவில்லாத ஆனந்தத்துக்கு அந்த இடத்துக்கு நான் போய் சேர முடியும். அந்த ட்ரீம் இட் கம் ட்ரூ. அப்போ தான் அது ஒரு சைக்கிள், அது ஒரு சர்க்கிள் மாதிரி. அது ஃபஸ்ட்டு ட்ரீமுனால உங்களுக்கு பல குட்டி ஆசைகள்லாம் வருது. இந்த ஆசைகள்லாம் அடையணும், அது நிஜமாக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் டிட்டர்மினேஷன் வைக்கிறேன். அப்போ இந்த டிட்டர்மினேஷன் மூலமாக அது என்ன ஆகும், இட் கோஸ் டு டெஸ்டினி. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சர்க்கிள். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக உங்களுக்கு அழகாக ஹெல்ப் பண்ணும். ஒரு விதமான கஷ்டங்களே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அழகாக உங்களை கைடு பண்ணி அழகாக உங்களை கூட்டின்னு போகுங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி யாருக்காவது கற்றுக்கணுமானா தயவுசெய்து ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணேன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தருவேன். அண்ட் டெஃபினட்டாக ஈச் அண்ட் எவ்ரிபடி நம்ம எல்லாருமே அச்சீவர்ஸ் தான். எல்லாத்தையுமே நம்ம அச்சீவ் பண்ணின்னு தான் இருக்கோங்க, அதில் டவுட்டே இல்லை. இன்னும் நம்ம நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 10% நான் பண்ணுறேன் வச்சுக்கோங்க, 10% அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி நம்ம 50% அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறேன். நம்ம இந்த உலகத்தில் பிறந்தவா அத்தனை பேரும் அச்சீவர்ஸ் தான், அதில் டவுட்டே இல்லை. ஒரு நாளும் நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணின்னு தான் இருக்கோம், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. இந்த பிளாட்ஃபார்மோடு நீங்கள் பண்ணலைன்னா ஒரு 50% ஜாஸ்தி ஆகும். அப்போ ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக யூ ஆர் வெரி ஹாப்பி. அப்போ நீங்கள் ஹாப்பி அப்படின்னா லைஃப் இஸ் வெரி ஈஸி. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஜாய், லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் இமேஜினேஷன். இதுதாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமாங் யுவர் கான்டாக்ட்ஸ். Bye-bye.